ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜபாஸ் லிஃப்டில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட் வீடியோட ஜிடி மாலோட கண்டினியூவேஷன் தான். நாங்கள் கேமெல்லாம் ஆடினோம் பாருங்கள். இது என்னது ஷூட் பண்ணுது. இது வந்து என் தங்கச்சி ஸ்பீடாக ஷூட் பண்ணுது. அதான் நான் தான் இங்கே என்னது அந்த இது மாதிரி போட்டுருக்கிறேன். அதுதான் நான். இதுதான் என் தம்பி குச்சின்னுக்கிறாங்களே. அது வந்து தண்ணி தான். அந்த அந்த என்னது அந்த நெருப்பு அடிக்கணும். இது தவளை. நான் தான் அடிக்க முடியல. நான் ஸ்பீடாக அடிச்சிக்கினே இருந்தேன். இது ஃப்ராக் வந்து வெளில வர மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த ஃப்ராகெல்லாம் எட்டி பார்த்துக்கணுங்கிறதுல அதில் தலை மேலே டப்புன்னு அடிக்கணும். அவங்க குத்துருப்பாங்க. அதில் அடிச்சோன்னா ஒரு அங்கே நம்பர்ஸ் இது வரும். அங்கே பாயிண்ட்ஸு கிஃப்ட்டு அந்த டிக்கெட் வந்து கீழே வருது. அப்புறமா கிஃப்ட்டு வந்து அந்த கார்டில் கிஃப்ட்டு வரும். அங்கே கிஃப்டெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்புறமா அதுலேருந்து பொம்மை தருவாங்க. பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கலை, ஸ்லோவாக தான் வச்சுன்னுக்கிறேன். பாருங்கள், தவுளை தலை மேலே அடிக்கணும். பாருங்கள் எப்படி அடிச்சுன்னுக்கிறேன்னு. இதெல்லாம் ஸ்லோவாக தான் அடிக்கிறேன்னு தெரில. மோனிஷா என் தம்பி, அதாவது என் தம்பி முடியலன்னு என் சித்தி டொமாட்டோமான்னு வச்சுன்னுக்கிறாங்க. சிங்கப்பெண்ணே அது மாதிரி அடிச்சுன்னுக்கிறாங்க. இப்போ டொமாட்டோமால் போட்டு எங்கள் சித்தி வந்து ஸ்பீடாக டொப்புன்னு வச்சுன்னுக்கிறாங்க. பாருங்கள் எப்படி அச்சினே இருக்கிறாங்கன்னு. பாருங்கள் அச்சினே இருக்கிறாங்க. என்னது அங்கே பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். கூட என் சித்தப்பாவும் இருக்காங்க. அப்புறமா அவங்க தம்பி கூட இருக்காங்க. தம்பி வச்சுன்னுக்கிறாங்க. இது வந்து ஃப்ராக் கேமு. பிள்ளைங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கள பசங்களால் முடியலன்ட்டு அவங்க சித்தி வாங்கி அடிச்சிட்ருக்காங்க. அதுதான் வந்து பின்னாடி பையன் சொல்லியிருந்தாரு. பாருங்கள், அவங்க சித்தி ரொம்ப ஆர்வமாக ஆடிட்டு இருந்தாங்க. அதுதான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமி அப்புறம் பசங்க எல்லோரும் சேர்ந்து கார் கேமில் ஆடிருந்தாங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க கார் கேமில். பயமாக இருக்குமான்ட்டு நாங்கள் பார்த்தோம். பட் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த கார் கேமில். கூட அவங்க மாமி இருந்தாங்க. 2 பசங்க எல்லாம் ஆடினாங்க. பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருந்தது. பசங்க இந்த ஃபுல் கேம் ஆடினாங்க. பட் வீடியோ எடுக்க முடியல. அதை நெக்ஸ்ட்டு என் தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்ட்டு. நாங்கள் அப்புறம் உங்கள் மாமியும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் அப்புறம் எங்கள் நாத்தனார் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து அண்ணாத்த மூவி பார்க்கலான்ட்டு போயிட்டுருந்தோம். அவங்கள அனுப்பி வச்சுட்டு நாங்கள் அண்ணாத்த மூவிக்கு மேலே வந்தோம். அதே மால்லே ஜிடி மால்லே தான் பார்த்தோம். இதுதான் வந்து ஜிடி மாலோடைய இது மூவி ஏரியா. பாருங்கள், போயிட்டு மூவி உள்ளெல்லாம் எடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் உள்ளெல்லாம் எடுக்கல. சும்மா லைட்டாக வியூ எடுத்தோம், அவ்வளோதான். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அண்ணாத்த மூவி பார்த்துட்டு. நல்லாவும் இருந்தது படம். அப்புறம் பிரேக் டைமில் அவங்க அத்தை அவங்க மாமா எல்லோரும் சேர்ந்து பாப்கார்னு எல்லா சிப்ஸு பர்கர் எல்லாம் ஆர்டர் பண்ணி பசங்க நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறம் பசங்களுக்கு இதுதான் வேணும், பாப்கார்ன் வாங்கி கொடுத்தா வேணான்ட்டு இந்த சிப்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று, அவங்க தம்பி ஒன்று, தங்கச்சி ஒன்று, எல்லாம் 3 பேரும் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. சின்னவர் வந்து உள்ளே இருந்தார். இவங்க 2 பேர் மாத்திரம் வெளில வந்தாங்க. வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க படத்தை பார்த்துட்டு. அது படம் ஆன மேலே நெக்ஸ்ட்டு நிசாஹரான்ற ஒரு ஆந்திரா மீல்ஸ் ஹோட்டலுக்கு வந்தோம். ஃபுல்லு இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும். ஸ்பைசிஸ் செம்மையாக இருக்கும். செம்ம காரமாக, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வந்திருந்தோம் இந்த ஹோட்டலுக்கு. நாங்கள் தான் இந்த மூவி முடிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போனது. யாரும் இருந்தில்லை. உள்ளே போகலான்னா பசங்களை வச்சுட்டு ஆகாதுன்ட்டு சரி நாங்கள் வெளியிலே உக்காந்துட்டோம். பாருங்கள்.
எல்லாரும் உட்காந்துட்டோம். எல்லாம் வெஜ் ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் பசங்க சிக்கன் அப்புறம் நான்வெஜ் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா எங்கள் நாத்தனாரில் வந்து கந்த சஷ்டி இருந்த வசே வெஜ்ஜு சாப்பிடல, அதுக்கு விரதம் இருந்தாங்க. கந்த சஷ்டி ஆரம்பித்ததுலேருந்து அவங்க விரதம், அதனால் வந்து அவங்க நான்வெஜ் சாப்பிடல. அதேமாரி அவங்க சித்தப்பா அவங்க டேடி எல்லோரும் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடல. நான் பசங்க பிள்ளைங்க அப்புறம் அவங்க சித்தி நாங்கள் எல்லோரும் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம். அவங்களாம் வெஜ்ஜு வந்து ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நானும் டேஸ்ட் பண்ணேன், செம்மையாக இருந்தது. சாப்பிட்லாம், கொடுக்கலாம். அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான் அது. பசங்க பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க, சிக்கன் பிரியாணி, அப்புறம் கபாப் ஆர்டர் பண்ணாங்க, ரோட்டி 2 ஆர்டர் பண்ணாங்க. பாருங்கள் வெஜ் மீல்ஸில் எல்லாமே வச்சுருக்காங்க. என்னென்ன வெஜிடபிள் பல்லியா ஒன்று வச்சுருந்தாங்க, சட்னி, அப்புறம் கூட்டு, அப்புறம் ரைஸு, அப்புறம் அப்பளம் எல்லாமே இருந்தது. மோர் மிளகாலேருந்து ஊறுகாய், ஒரு ஃபுல் மீல்ஸு. ஃபுல்லு காரம் ஜாஸ்தி, ஸ்பைசி, நல்லா சாப்பிடலாம். அப்புறம் பசங்கள்லாம் வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க, கபாப் சாப்பிட்டாங்க, அப்புறம் ரொட்டி சாப்பிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க பசங்க. பசி மூவி டைமில் அங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து பசி டைம் ஆகிடுச்சு, அதனால் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே எடுத்த சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் மாலில் வந்து பசங்க ஒரு இது விளையாடிட்டு இருந்தாங்க, அதையும் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வீடியோ மாலில் எடுத்த வீடியோ, சாரி ஃபோட்டோ கிளிப்ஸ் தான், பாருங்கள். மறக்காமல் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை விடுறேன் பாருங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு. நெக்ஸ்ட்டு நான் 5 டேஸு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது டே 1 டே 2ன்னு அந்த மாதிரி கொடுக்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.